தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம்டா, அதாவது 60 லட்சம் பக்கங்கள் கொண்ட கோப்புகள், அதில் வெளியானது 35 லட்சம் பக்கங்கள், 1.80 லட்சம் புகைப்படங்கள், 2000 வீடியோக்கள். இத்தனை ஆதாரங்களுமே ஒரே ஒரு நபருடன் தொடர்புடையவை, அதுவும் தற்போது உயிரோடு இல்லாத ஒருவரை பற்றியவை. கொடூர அரக்கனின் உண்மை சம்பவம் அடங்கிய கோப்புகள். இந்த கோப்புகள்ல பல அரசியல்வாதிகள், பிரபலமான பாடகர்கள், நடிகர்கள், தொழிலதிபர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேரோட பெயர் இந்த கோப்புகள்ல வெளியாகி இருக்கு. நான் இத சொல்றப்போவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது உலக நாடு முழுவதுமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒருத்தன், இவனோட பெயரையும் இவனோட ஃபைல்ஸ் பத்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? உலகின் முன்னணி பிரபலங்கள் பலரும் இந்த விவகாரத்தில் தொடர்பு படுத்தப்படுவது ஏன்? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இது மீண்டும் பேசு பொருளாக மாறி இருப்பது ஏன்? ஜெஃப்ரி ஐஸ்லாண்ட் என்னால் என்ன? அதில் என்ன நடந்தது? இப்படி பல கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளலாம். இவனை பத்தி சொல்ல வேணுமெண்டா, முதல்ல இவன் ஒரு சாதான், அதாவது கொடூரமான கற்பனைகளுக்கு மெட்டாத குற்றங்களை செய்த உலகின் மிகப்பெரிய பாலியல் கடத்தல் வழக்கு ஒன்றில் தொடர்புடைய மிக முக்கியமான நபர். 1953ஆம் ஆண்டு நியூயார்க்கில் பிறந்த எப்ஸ்டீன் அங்கேயே ஒரு பல்கலைக்கழகத்துல கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களை படிச்சிருக்கான். இருப்பினும் இவன் பட்டப்படிப்பு எதையுமே முடிக்கல. ஒரு காலத்துல கணித ஆசிரியரா பணியாற்றி இருக்கிறான். அந்த சமயத்துல இவனிடம் பயின்ற ஒரு மாணவனுடைய தந்தை இவருடைய திறமையை கண்டு வால் ஸ்ட்ரீட் முதலீட்டு வங்கியில இவனை அஸ் a பார்ட்னர் ஆக்குறார். 1982 ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோ அப்படின்னு சொல்ற தன்னுடைய சொந்த நிறுவனத்தை தொடங்குறான் எப்ஸ்டீன். இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட சில நாள்லயே வெற்றி அடைஞ்சது. இதனால இவனுடைய சாதாரண வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையாக மாறியது. புளோரிடாவில ஒரு மாளிகை, நியூ மெக்சிகோவில ஒரு பண்ணை வீடு என பல சொத்துக்களை குவித்தான். அதே நேரத்துல பல பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டான். 2002ல தற்போதைய அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இவனை பத்தி பேசின போது, அதுல ஜெஃப்ரி எனக்கு 15 ஆண்டுகளாக தெரியும், அவர் ஒரு அருமையான மனிதன், அவர் என்னை போலவே அழகான பெண்களை ரசிக்கிறார், அதிலும் குறிப்பாக இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். ட்ரம்ப் மட்டுமே இல்லாம இப்படி பல பிரபலங்களும் எப்ஸ்டீனோட நெருக்கமா நட்பு கொண்டிருந்தாங்க. வெளி உலகிற்கு இவன் ஒரு பெரிய பிரபலமா தெரிஞ்சிருந்தாலும் கூட இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியமாவே இருந்திருக்குது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் திருமணம் செய்து கொள்ளல, ஆனா ஹிஸ்லேன் மேக்ஸ்வெல் உட்பட பல பெண்களை டேட் செய்திருக்கிறான். இவர்கள் இருவருக்குமான காதல் உறவு சில ஆண்டுகள் மட்டுமே நீடிச்சிருந்தாலும் அந்த உறவு முடிந்த பிறகு நீண்ட காலமா மேக்ஸ்வெல் எப்ஸ்டீனுடன் இணைஞ்சு செயல்பட்டு வந்ததா அவர்களுடைய நண்பர்கள் சொல்றாங்க. 2005ல புளோரிடாவில 14 வயது சிறுமியிடம் எப்ஸ்டீன் தவறாக நடந்து கொண்டதா அந்த சிறுமியினுடைய பெற்றோர் கேஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு காவல்துறை அவனுடைய வீட்டை ரைட் செய்த போது வீடு முழுவதும் சிறுமிகளுடைய புகைப்படங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா அப்போது பெடரல் குற்றச்சாட்டில் இருந்து தப்பிச்சு விட்டான். பின்னர் 2008ல் இவனுக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது கூட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், அதாவது கிழமையில 6 நாட்கள் அவன் ஆபீஸுக்கு போய் வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒர்க் ரிலீஸ் அப்படின்ற சலுகையை வழங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா 13 மாதங்கள்ல நன்னடத்தையின் அடிப்படையில விடுதலை ஆகிறான். எப்ஸ்டீனின் மாளிகையை FBI சோதனை செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுடைய முன்னாள் மேனேஜர் ஜுவான் அலேஸிடம் விசாரிச்ச போது அவர் பல அதிர்ச்சியூட்டும் விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது மசாஜ் செய்வதற்காக சிறுமிகளை அழைச்சு வருமாறு எப்ஸ்டீனும் மேக்ஸ்வெலும் தன்னிடம் கேட்டதாக அலேசி வாக்குமூலம் அளிச்சிருக்கிறாங்க. எப்ஸ்டீன் வீட்டில் வேலை செய்பவர்களுக்காகவே 69 பக்க கையேடு ஒன்று இருந்திருக்கு. அதுல யாரும் எப்ஸ்டீனின் கண்களை பார்த்து பேசக்கூடாது, எதை பார்த்தாலும் காது கேட்காதது போல் இருக்க வேண்டும், வாய் பேசாதது போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. 2008ல நியூயார்க் பாலியல் குற்றவாளிகள் பதிவேட்டில எப்ஸ்டீனுடைய பெயர் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டது. அடுத்த 10 ஆண்டுகளில் பல பெண்கள் முன் தங்கள் சிறுமிகளாக இருந்த போது எப்ஸ்டீனால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதா புகார் அளிச்சிருக்காங்க. 2019 ஜூலை பாலியல் கடத்தல் வழக்கில மீண்டும் எப்ஸ்டீன் கைது செய்யப்படுறான். சிறுமிகளை வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க்கை நடத்தி வந்ததா அவன் மீது குற்றம் சுமத்தப்படுது. எப்ஸ்டீன் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையுமே தொடர்ந்து மறுத்து வந்திருக்கிறான். நீதிமன்றமும் அவனுக்கு ஜாமீன் வழங்க மறுத்திருக்குது. நியூயார்க் சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறான். சிறையில் இருந்த போவே கழுத்துல காயங்களோட அவன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுறான். அந்த காயங்கள் குறித்து சிறை நிர்வாகமோ அல்லது அவனோட வழக்கறிஞர்களோ அதிகாரப்பூர்வமா எதையுமே தெரிவிக்கல. 2019 ஆகஸ்ட் மாதம் அவன் சிறையில மர்மமான முறையில
விசாரணையில உயிரிழந்திருக்கிறான். அவனுடைய மரணம் தற்கொலை என்று அறிவிக்கப்பட்டது. ஆனா பெரும்பாலும் இது தற்கொலை அல்ல, இவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற தகவல்களும் பரவி கொண்டுதான் வருகிறது. 2020 ஜூலைல சிறுமிகளை வைத்து எப்ஸ்டீன் செய்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு உதவியதா சந்தேகத்தின் பேர்ல இவனுடைய முன்னாள் காதலியான மேக்ஸ்வெல் கைது செய்யப்படுறார். எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு விசாரணையில பல ஆவணங்கள் சேகரிக்கப்படுது. இதுல பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளிடம் இருந்து நடத்தப்பட்ட உரையாடல் பதிவுகள், பல இடங்கள்ல நடத்தப்பட்ட சோதனைகள், பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள், அவனுடைய மின்னஞ்சல் உரையாடல்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் கிடைக்குது. அது எல்லாத்தையுமே ஒரு கோர்வையா சேகரிச்சு எப்ஸ்டீன் கோப்புகள், அதாவது எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க நினைக்கிறது போல இது வெறும் ஆவணங்கள், கோப்புகள் மட்டுமல்ல, புகைப்படங்கள், வீடியோக்கள், மின்னஞ்சல் உரையாடல்கள், விமான பயண பதிவுகள் அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்கள் உள்ளடக்கி இருக்குது. எப்ஸ்டீன் தற்கொலை செய்து கொண்டதுக்காக தெரிவிக்கப்பட்ட பிறகு அவன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நிறைய பேர் சந்தேகத்தை எழுப்பி கொண்டுதான் இருந்தாங்க. பல அரசியல் கட்சிகள் இந்த ஆதாரங்களை பொது வழியில வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கை வலுப்பெற்ற நிலையில கடந்த ஆண்டு நவம்பர்ல அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படைத்தன்மை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதிக்கு அனைத்து ஆவணங்களும் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி கடந்த ஆண்டின் இறுதியிலேயே முதற்கட்டமாக ஜனநாயக கட்சி மன்ற மேற்பார்வை குழு, அதாவது ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி சுமார் 70 புகைப்படங்களை வெளியிட்டது. அதுக்கப்புறமா மின்னஞ்சல்கள், வீடியோக்கள், ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகி கொண்டே இருக்கு இப்ப வரைக்கும். 2024 தேர்தல் சமயத்துல ட்ரம்பிடம் இதை பத்தி கேட்ட போது, நீங்க கேட்டால் நான் அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். இறுதியாக கடந்த ஜனவரி 30ஆம் தேதி அமெரிக்க நீதித்துறை மேலும் பல ஆதாரங்களை வெளியிட்டிருந்தது. பொது வழியில உள்ள ஆவணங்கள்ல எப்ஸ்டீனுடன் தொடர்பு பட்ட பல உயர்மட்ட நபர்களை பெயர்களை குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், தொழில் அதிபர் எலான் மாஸ்க், ஸ்டீவ் டிச், பிரிட்டன் முன்னாள் இளவரசன் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சன், அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், மைக்கேல் ஜாக்சன் ஆகிய பெயர்களும் அடங்கும். இப்ப தற்செயலா மோடியினுடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கு. பில் கிளின்டன் நிர்வாகத்துல கருவூர்ல செயலாளராக இருந்த லோரி சம்மர்ஸ், ட்ரம்பின் முன்னாள் ஆலோசகராக இருந்த ஸ்டீவ் போன்ற பலரினுடைய பெயர்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு. இதுல சிலருடைய பெயர்கள் பல இடங்கள்லயும், சிலருடைய பெயர்கள் 1 அல்லது 2 இடங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா ட்ரம்பினுடைய பெயர் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இடம்பெற்றுள்ளது. எப்ஸ்டீனின் தனியார் விமானத்துல ட்ரம்ப் பல முறை பயணம் செய்ததுக்கான ஆதாரங்கள் அத்தனையுமே வெளியாகி இருக்கு. ட்ரம்ப் மற்றும் மார்லா மேப்பிள்ஸ் திருமணத்துல எப்ஸ்டீன் கலந்து கொண்டதற்கான எல்லா எவிடன்ஸுமே, எல்லா புகைப்படங்களுமே வெளியாகி இருக்குது. பில் கிளின்டன் நீச்சல் குளம் மற்றும் குளியலறை தொட்டியில இருப்பது போன்ற புகைப்படங்கள், இளவரசன் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் முகம் மறைக்கப்பட்ட 5 பேரின் மீது படித்திருப்பது போன்ற புகைப்படங்கள் மற்றும் பல மின்னஞ்சல் உரையாடல்கள் எல்லாமே வெளியாகி இருக்குது. எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்ட ஒருவரான வர்ஜீனியா பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டதா எழுந்த குற்றச்சாட்டுகள்ல ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் அதை தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்த சமயத்தில் வர்ஜீனியாவின் குற்றச்சாட்டை மறைக்க அந்த பெண்ணுக்கு வின்சன் பணம் கொடுத்ததா ஒரு சில செய்தி தளங்கள்ல வெளியாகி இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பெண்ணும் தற்கொலை செய்து இருந்ததா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்கிடையில சமீபத்துல வெளியான எப்ஸ்டீன் ஆவணங்கள்ல இந்தியா பிரதமர் மோடியினுடைய பெயரும் இடம்பெற்றுள்ளதாக ஒரு சில தளங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்குது. 2017 மோடி தன்னிடம் ஆலோசனை பெற்றுத்தான் இஸ்ரேலுக்கு சென்றதாகவும் அங்கு அமெரிக்க அதிபரின் நலனுக்காக ஆடி பாடியதாகவும் எப்ஸ்டீன் கூறி இருந்ததா அந்த கோப்புகள்ல எழுதப்பட்டிருக்கு. ஜூலை 2017 பிரதமர் அதிகாரப்பூர்வமா இஸ்ரேல் பயணத்தை தவிர மின்னஞ்சலில் மீதமுள்ள தகவல்கள் ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளியின் வெற்று பிதற்றல்களே தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்ஸ்டீனுடைய ஆவணங்களில் பெயரோ அல்லது புகைப்படமோ இடம்பெற்றிருப்பதாலேயே சம்பந்தப்பட்ட நபர் குற்றம் செய்திருப்பார் அப்படி என்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டு இருக்கு. ட்ரம்ப் ஒரு காலத்துல எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்தாலும் எப்ஸ்டீன் கைதாவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த நட்பு முறிஞ்சு விட்டதா ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். தனது பெண் ஊழியர்களிடம் எப்ஸ்டீன் தவறா நடந்து கொண்டதால தான் அவரை தன்னுடைய கிளப்ல இருந்து ட்ரம்ப் வெளியேற்றி விட்டதா வெள்ளை மாளிகை தெரிவிச்சிருந்தது. தன்னுடைய பேர் இடம் பெற்றிருப்பது குறித்து எலான் மாஸ்க் விளக்கம் அளித்திருந்தார். அதாவது எப்ஸ்டீன் தன்னை தனது தீவுக்கு அழைச்சிருந்ததாகவும் ஆனா அது தான் போறதுக்கு மறுத்ததாகவும் மாஸ்க் கூறியிருந்தார். பில் கிளின்டனும் பிரிட்டிஷ் அரச குடும்பமும் எப்ஸ்டீனின் குற்றங்களை குறித்து தங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு வர்றாங்க. மைக்கேல் ஜாக்சன் 2009 உயிரிழந்து விட்டார். ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சன் தான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு வரார். எப்ஸ்டீனுடன் தொடர்பை தொடர்ந்தது என்னுடைய தவறான முடிவுதான், அதுக்கான முழு பொறுப்பையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி லாரி சம்மர்ஸ் அறிக்கை வெளியிட்டார்.
வெளியிட்டிருக்கு. எப்ஸ்டீனுடன் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடத்திற்காகவும் நான் மிகவும் வருந்துகின்றேன், நான் அப்படி செய்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பில் கேட்ஸ் கூறியிருக்கிறார். இது குறித்து சமீபத்தில் பில் கேட்ஸின் முன்னாள் மனைவி மெலிண்டா ஒரு பாட்காஸ்டில் பேசும்போது ஒவ்வொரு முறையும் இந்த விவரங்கள் வரும்போதெல்லாம் அது தனிப்பட்ட முறையில் கஷ்டமாக இருக்கின்றது, ஏனெனில் அது எனது திருமண வாழ்க்கையில் மிகவும் வேதனையான சில காலங்களை நினைவுபடுத்துகின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. விடை தெரியாத கேள்விகள். எப்ஸ்டீன் ஆவணங்களில் இன்னும் புகைப்படங்கள் முழுமையாக வெளியாகவில்லை. அது மட்டுமே இல்லாம இதற்கு முன்பு வெளியிட்ட புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் தனியுரிமை போன்ற காரணங்களால அதிகாரப்பூர்வமான பக்கத்துல இருந்து மறைக்கப்பட்டு அதுக்கப்புறமா நீக்கப்பட்டிருக்கு. அரசியல் வட்டாரங்கள் மட்டுமே இல்லாம சமூக ஊடகங்கள்லயும் இது பத்தின விவகாரம் இப்போது பேசு பொருளாகி இருக்கு. பொதுமக்கள் மத்தியிலும் எப்ஸ்டீனை சுற்றி பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கு. குறிப்பா எப்ஸ்டீனுக்கு ஏன் இவ்வளவு மென்மையான தண்டனை வழங்கப்பட்டது? எப்ஸ்டீனும் முன்னாள் காதலியான மேக்ஸ்வெல் மட்டுமா தனியாக இந்த செயல்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க? சிறையில இருந்த போது எப்ஸ்டீன் எப்படி உயிரிழந்தார்? இப்படிப்பட்ட பல கேள்விகள் இன்னும் விடை தெரியாமலே இருக்குது. இதை விட மோசமான பல தகவல்கள், வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில பரவலா போயிட்டு இருக்கு. அதுல இந்த எப்ஸ்டீன் என்றவன் மனித மாமிசத்தை சமைச்சு அதையும் இவனோட விருந்துக்கு வாரவங்க, கடத்தப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்ததா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவனோட விருந்துக்கு போன பல பேர்ல ஒரு பெண் மட்டும் அந்த பாட்டில இருந்து வெளியே ஓடி வராங்க. அவங்க பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யறாங்க, அதோட மனிதர்களுடைய மாமிசத்தை சமைக்கிறாங்க, அதை ஃப்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கொண்டே அலறிக்கொண்டு ஓடி வர்ற அந்த வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி இருந்தது. ஆனா அந்த வீடியோ காட்சிக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு என்ன ஆனது அப்படின்றது இப்ப வரைக்கும் கேள்விக்குறியா தான் இருக்குது. இப்ப ரீசெண்டா எப்ஸ்டீனுடைய தற்கொலை குறித்த புதிய சந்தேகங்கள் எழும்பி இருக்குது. அதாவது 2019 அவன் இருந்த போது இருந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாதது மற்றும் சிறைச்சாலை கால அட்டவணை குறித்து நிறைய விசாரணைகள் இப்பவும் இடம்பெற்று தான் இருக்குது. உண்மையிலேயே பார்க்க போனா எவ்வளவோ ஒரு கொடூரம், எவ்வளவோ ஒரு கொடுமையான விஷயங்கள் உண்மையாவே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்படவே உண்மையா என்ன பண்றதுன்றே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் கதையா கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சில விஷயத்த கற்பனை பண்ணிருக்கலாம். ஆனா இது கற்பனைக்கும் மிஞ்சின ஏகப்பட்ட ஒரு விஷயங்களை நாங்க கேள்விப்படும் போது அது எங்களாலேயே அக்செப்ட் பண்ணி கொள்ளலாம தான் இருக்குது. இதுல நிறைய பிரபலங்கள் நாங்கள் ஒருவேளை இவங்களை மாதிரி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சிலவரை நாங்க ரோல் மாடலா கூட வச்சிருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுடைய பெயர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வீடியோ காட்சிகள் இதெல்லாமே பதிவாகி உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையுமே இந்த விஷயம் பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேணும். இன்னும் மேலதிகமான தகவல் வந்தா கண்டிப்பா நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.